ஹாய் ஆல் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். எனக்கு தெரியாதவங்களுக்கு நான் தமிழ். நான் ஒரு மேரிட் விமன், ஒரு கார்ப்பரேட் எம்ப்ளாயி. இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ் ரொம்ப வருஷமாக போட்டுட்ருக்கேன். இப்போ யூடியூப்பில் வந்து கண்டினியூஸாக வீடியோ போடணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கமெண்ட்ஸில் நான் என்ன மாற்றிக்கணுமோ அதையும் சொல்லுங்கள். ஸோ இது வந்து சித்திரக்கனி அன்னைக்கு முதல் நாள் நைட்லேருந்து அடுத்த நாள் நைட் வரைக்கும் என்ன நடந்துச்சோ அதை தான் vlog பண்ணியிருக்கேன். என் லைஃப்பில் ஒரு பெஸ்ட் பார்ட் என்னென்னா, இப்போ இந்த மேரேஜ்க்கு அப்புறம் நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து தனியாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் நான் எங்கள் அம்மா என்னெல்லாம் பண்ணாங்களோ சின்ன வயசுலேருந்து அப்சர்வ் பண்ணதை இப்போ நான் தனியாக பண்ணுறத நினைக்கும் போதே எனக்கு அது ஒரு மாதிரி ஃபீலிங் ரொம்ப ஹாப்பி அண்ட் எமோஷ்னலாக இருக்குது. இந்த மாதிரி தான் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து கனி பார்க்குறதுக்காக இது எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஹஸ்பண்ட் ஒர்க்லேருந்து வரும்போதே ஃப்ரூட்ஸ் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாரு. ஸோ நான் எல்லாத்தையும் செட் பண்ணி கொண்டு போய் சாமி ரூமில் வச்சுட்டேன். அப்புறம் வீட்டில் இந்த ஒரு ஜுவல் தான் இருந்துச்சு. ஸோ அதை மட்டும் போட்டு விட்டுட்டு ஜிபே வந்தனால கையில் கேஷே இருக்கிறது இல்லைல்ல, ஆனால் இருந்த கொஞ்சம் கேஷை வைக்கணுமே அப்படிங்கிறதுக்காக வச்சுட்டேன். அப்புறம் வச்சுட்டு போய் தூங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். எனக்கு இது ரொம்ப பார்க்குறக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் தான் என் ஹஸ்பண்ட் சொன்னார், இந்த பூ வைக்கவே மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அதை போய் எடுத்து வச்சுட்டு அப்புறம் தான் அது ஒரு கம்ப்ளீட்டே ஆச்சு. எனக்கு எப்படி இந்த ஃபெஸ்டிவல்லாம் ரொம்ப பிடிக்கும்னா, அந்த அன்றைக்கி புது ட்ரெஸ் போடுறதுக்கு இன்னொரு சான்ஸுங்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அடுத்த நாள் போட வேண்டியதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் போய் தூங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அண்ட் கோயம்புத்தூரில் வெயில் பயங்கரமாக இருக்குல்லங்க, சுத்தமாக முடியல. அப்புறம் போய் கொஞ்சம் தண்ணிலாம் குடிச்சிட்டு அப்படியே தூங்கியாச்சு. அப்புறம் அப்படியே மார்னிங் எந்திரிச்சோன்னே நேராக கண் அப்படியே தத்தி தடுமாறி வந்து இதை தான் ஃபஸ்ட்டு பார்த்தோம். அது பார்க்கும்போது தெரில, என்னமோ தெரில, ஒரு மாதிரி பயங்கர பாசிட்டிவாக இருந்துச்சு. அப்புறம் எந்திரிச்சு சீக்கிரமாக போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். ஏன்னா நான் கொஞ்சம் ரெடி ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். ஏன்னா சாரீ வேற கட்டணும். ஸோ ஹேர் வாஷ் பண்ணியிருந்தனால இந்த ஹாட் ஹேர் ப்ரஷ் வச்சு கொஞ்சம் ஹேர் ட்ரை பண்ணிட்டு அப்புறம் அப்படியே கொஞ்சம் அதை வச்சு அப்படியே ஸ்ட்ரைட் பண்ணிட்டேன். நான் ப்ரீவியஸ் வீடியோலே சொல்லியிருப்பேன்ல, நான் யூஸ் பண்ணுறது இந்த ஹீட் ஸ்ப்ரே தான், ஸ்ட்ரீக்ஸோடது. இதை நல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டு அப்புறம் தான் வந்து அந்த ப்ரஷ் வச்சு ஸ்ட்ரைட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவேன். இந்த கேர்லியாக இருக்கவங்களுக்குலாம் ஸ்ட்ரைட் ஹேர் பிடிக்கும், ஸ்ட்ரைட்டாக இருக்கவங்களுக்குலாம் கேர்லி ஹேர் பிடிக்குங்கிற மாதிரி என்னோட ஹேர் வந்து பயங்கர கேர்லியாக இருந்துச்சு. எனக்கு என்னமோ அது பிடிக்கவே இல்லை, ஒரு மாதிரி ரொம்ப ஃப்ரிஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் நான் வந்து இந்த கெராட்டின் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தேன். அது பண்ணது வந்து இப்போ ஆக்சுவலி என்னோடது போயிடுச்சு, ஃபேட் அவுட் ஆகிடுச்சு. பட் இந்த ஹாட் ஹேர் ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணால் அந்த ஒரு ஸ்ட்ரைட் ஃபினிஷ் வருது. ஸோ அந்த ஹீட் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி ஒரு 3 to 4 டேஸ்க்கு ஒன்ஸ் பண்ணிட்டா நெக்ஸ்ட் ஹேர் வாஷ் வரைக்குமே ஹேர் நல்லா இருக்குது. ஸோ எனக்கு கேட்டால் இந்த ப்ராடக்ட் பயங்கர வர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஹேரை ஃபஸ்ட்டு செட் பண்ணிட்டு அப்புறம் ரெடி ஆகலான்னு போயிட்டேன். இந்த சாரீ வந்து ஒரு அஜ்ரக் மொடால் சில்க் சாரீ. இந்த அஜ்ரக் பிரிண்ட் மேலே எனக்கு அப்படி என்னதான் கிரேஸ்னே தெரிலங்க, எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அண்ட் இந்த வெயிலுக்கு இந்த மொடால் சில்க் வந்து அப்படி கட்டுறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு. ஒரு குத்தல் குடைச்சல்னு எதுவுமே இல்லை. அண்ட் இந்த ப்ளவுஸ் வந்து தைச்சி கொடுத்தவங்க எனக்கு ஒரு சேவியர்னே சொல்லணும். ஏன்னா வந்து டியூஸ்டே வந்து சித்திரக்கனி, நான் சண்டே சாயந்தரம் கொண்டு போய் ப்ளவுஸ் கொடுத்தேன், எனக்கு மண்டே நைட் கொடுத்துட்டாங்க. ஸோ யூஸ்வலாக அவங்க வந்து என்னோட ஃபேவரட் பொட்டிக். அதே மாதிரி போட்டோன்னு ஒரு சின்ன கரெக்ஷன் கூட இல்லை, ஃபிட்டிங் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஸோ எல்லாமே அமைஞ்சு வந்த மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலி என்கிட்ட ஒரு புது சல்வார் இருந்துச்சு, அதையே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட் வரைக்கும் சாரீ கட்ட வேணாம் அப்படின்ட்டு இருந்தேன். அப்புறம் இந்த சாரீ எப்போ தான் கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் லாஸ்ட் மினிட்ல கொண்டு போய் ஸ்டிச்சிங் கொடுத்தேன். ஸோ இதுக்கு வந்து பிரான்ஸ் ஷேடில் ஏதாவது ஜுவல்லரி போட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இயரிங் ஆல்ரெடி இருந்துச்சு. இதுக்கு நெக் பீஸ் என்கிட்ட பிரான்ஸில் இல்லவே இல்லை. அப்புறம் என்ன பண்ணேன், இன்ஸ்டாமார்ட்டில் போய் பார்த்தா ஒன்றுமே இல்லை. அப்புறம் பிளிங்கிட்டில் பார்த்தா ஒரு நெக் பீஸ் அவைலபிளாக இருந்துச்சு. அது ஆர்டர் போட்டால் 15 மினிட்ஸில் வந்துருச்சு. டக்குன்னு ஏதாவது இல்லாதப்போ இந்த பிளிங்கிட்லாம் வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லு. அண்ட் இது வந்து ஒரு சோக்கர் ஸ்டைலில் இருந்துச்சு. அண்ட் என் இயரிங் கூடயும் நல்லா மேட்ச் ஆச்சு, சாரீ கூடயும் பர்ஃபெக்டாக போயிடுச்சு. அண்ட் இதுக்கு வந்து நான் உடன் பேங்கிள்ஸ் போட்டிருந்தேன். இது வந்து ஆக்சுவலி ஒரு ஜெய்ப்பூர் ஸ்டைல் பிரிண்ட்டு. ஸோ இதுக்கு வந்து அந்த ட்ரெடிஷ்னல்லே போனால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் போட்டு என்னோட வாட்சை போட்டு லுக்கை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சாரீ கட்டிட்டு வீடியோ எடுக்காமல் தமிழ் இருப்பேனா? கண்டிப்பாக இல்லை. ஸோ சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்துட்டேன். எனக்கு இந்த சாரீ கலர், இந்த பிரிண்ட், அந்த ஃபிட்டிங் எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கொஞ்சம் ரெடி ஆகிட்டு இந்த வெயிலில் போனோம்னாலே பயங்கரமாக வேர்க்குது. போட்ட லைட்டாக கொஞ்சம் மேக்கப் கூட இதாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டே வீடியோஸ்லாம் எடுத்துட்டேன். என் ஹஸ்பண்டையும் நீ இதை எடுத்து கொடுத்துரு, அவ்வளோதான் உன் வேலை முடிஞ்சு, இன்னைக்கான வேலை முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பொறுமையாக எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டாரு. அப்போ நான் ரெடி ஆகிட்டு இருக்க டைம்குள்ளேயே ஹஸ்பண்ட் இந்த சாமி கிட்ட எல்லாம் டெக்கரேட் பண்ணி ரெடியாக வச்சுருந்தாங்க. அப்புறம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து சாமி கும்பிட்டோம்.
அப்புறம் ரெடி ஆகிட்டு 2 பேரும் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் அப்படியே கிளம்பிட்டோம். வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் எதுவும் செய்யலை. ஸோ என் இன்லாஸ்லாம் வருவாங்க. ஸோ அவங்கள பிக் பண்ணிட்டு அப்படியே நாங்கள் வந்து வெளியவே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். எங்கள் வீடு தாண்டி எப்போவுமே போகிற வழியில் இந்த பிரிட்ஜ் ஏறினோன்னே இந்த மவுண்டெயின் வியூ எனக்கு எப்போவுமே ரொம்ப பிடிக்குங்க. அப்படியே கோயம்புத்தூரே சுற்றி மவுண்டன்ஸால் கவர் ஆன மாதிரி இருக்கும். அந்த வியூவை பார்க்கலன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா அது பார்த்தாலே மைண்டுக்கு அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் வெஸ்டர்ன் காட்ஸ் மவுண்டெயின். இது கேரளாவில் ஆரம்பிச்சு அப்படியே மும்பை, கோவா வரைக்கும் இந்த மவுண்டெயின் ஸ்ட்ரெச் போயிட்டே இருக்கும். எப்போவுமே இந்த மவுண்டெயின்ஸை பார்க்குறக்கு வியூ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டேஸ் அன்றைக்கி ரெடி ஆகிட்டேன்னா எனக்கு பூ வைக்கணும் அப்படிங்கிற ஃபீலிங் கண்டிப்பாக வந்துடும். ஸோ என் மாமியார் வந்து எனக்காக பூ கொண்டு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு நல்லாவே தெரியும் எனக்கு எப்படின்னா இத்தினோண்டு பூ வச்சா பிடிக்காதுங்க. என் முடியே நம்ம இத்தினோண்டு தான் இருக்கும். பட் எனக்கு பூ மட்டும் கொஞ்சம் நிறையா வச்சா தான் பிடிக்கும். அப்போ தான் அது கம்ப்ளீட்டாக இருக்கும். என்ன மாதிரியே வேறு யாராவது இருக்கீங்களான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏதாவது ஃபேமிலி ஃபங்க்ஷன்னா இத்தினோண்டு கொடுப்பாங்க. எனக்கு வேண்டாம், எனக்கு கொடுத்தா நிறைய கொடுங்க, இல்லைனா எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிடுவேன். அப்புறம் பசி வந்துருச்சு. அப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்புறம் அப்படியே கோயிலுக்கு கிளம்பிட்டோம். என்னை பற்றி இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா என்னை எப்படி டியூன் பண்ணிட்டாங்க அப்படின்னா 8:30 9க்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட், 12:30 1க்குள்ளே லஞ்சு, சாயந்தரம் ஒரு சின்ன ஸ்நாக்ஸ், 8க்குள்ளே டின்னர்னு. அதனால எனக்கு டைம் ஆனால் பசி வந்துருங்க. என்னால் பசியே தாங்க முடியாது. ஸோ டைமுக்கு சாப்பிட்டுறணும். அப்புறம் கோயிலுக்கு வந்தாச்சு. கோயிலில் நாங்கள் போகும்போது கரெக்டாக பூஜை நடந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் நல்லா 1/2 hour நின்று பூஜை எல்லாம் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் கோயிலில் சம்மர் சீசனுங்கிறதுனால அவங்களே கம்பங்கூழ், மாங்காய், ஊறுகாய் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நல்லா சாப்பிட்டு கோயிலில் நிறையா பேர் வந்திருந்தாங்க. எல்லாத்துக்கிட்டையும் பேசிட்டு விளக்கு போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இங்கேருந்து நேராக கிளம்பி எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வந்து ஒரு புது கடை ஓப்பனிங் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அது வந்து நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போகிற வழியிலே தான். ஸோ அதை எல்லாமே நான் வந்து வீடியோ எடுக்கிறதே சுத்தமாக மறந்துட்டேன். அங்கே போயிருந்தப்போ நிறைய கெஸ்டெல்லாம் வந்திருந்தாங்க. அது வந்து ஆக்சுவலி மென் அண்ட் விமன் ட்ரெஸ் ஷோரூம். அன்றைக்கி வந்து என் ஹஸ்பண்ட், என் பிரதர்லாம் வந்து ட்ரெஸ் அவங்களுக்குலாம் எடுத்தாங்க. அங்கே புது கடை, நம்ம கெஸ்ட்டு, நம்ம ரிலேட்டிவ்ங்கிறனால நம்ம எடுக்கணும்னு சொல்லிட்டு எடுத்தாங்க. அங்கே ஆக்சுவலி நிறைய கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் ஏன் தெரில அன்றைக்கி எனக்கு அங்கே எடுக்கிறதுக்கு மூடே இல்லைங்க சுத்தமாக. என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா எனக்கு நல்ல மூடு இருந்தால் தான் நல்லா ஷாப்பிங் பண்ண முடியும். அப்புறம் சாரீ வாரி கட்டியிருந்தேன், ட்ரையலும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுக்கல. இது வரைக்கும் கோயிலெல்லாம் வீடியோ நல்லா எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கிறத சுத்தமாக மறந்துட்டேங்க. அப்புறம் நாங்கள் அந்த ஷாப் ஓப்பனிங் போயிட்டு நேராக எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். எங்கள் அம்மா எங்கள் எல்லாத்துக்குமே லஞ்சு சூப்பராக ரெடி பண்ணியிருந்தாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் தூங்கிட்டு எனக்கு எங்கேயாவது வெளில போகணும் போல் இருந்துச்சு. அப்புறம் ஈவினிங்காக நாங்கள் 2 பேர் வந்து கிளம்பி வெளியில் போனோம். பெருசாலாம் எங்கேயும் போகலைங்க. கோயம்புத்தூரில் வெளியில் போகணுன்னா கொஞ்சம் இடம் தான் இருக்குது. அதில் நான் வந்து எனக்கு பிடிச்ச இடம்னா அது ரேஸ் கோர்ஸ் தான். அங்கே போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இல்லை வாக் பண்ணிட்டு அப்படியே ரேஸ் கோர்ஸ் ஆக்சுவலி இப்போ ரொம்ப ஹேப்பனிங்காக இருக்குது. நிறைய பேர் சின்ன பிஸ்னஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்கெல்லாம் நிறையா ஸ்டால்ஸ் போடுறாங்க. அதை பார்க்கும்போது நிறைய பேர் ட்ரால் பண்ணுறாங்க. இப்போ கூட பார்த்தீங்களா இந்த கோக்னட் மில்க் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரால் பண்ணுறாங்க. பட் எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒன்று பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தோணுது. லைக் யாரையும் நம்பி இல்லாமல் ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம லைஃப்பில் முன்னேறிட மாட்டோமோ அப்படிங்கிறவங்களோட தாட்டே அவங்கள வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக்கிரும். எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது நானும் என் ஹஸ்பண்ட் நம்மளும் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். ரேஸ் கோர்ஸ் போனால் யூஸ்வலாக வந்து எங்களுக்கு இங்கே சாப்பிட்டும் தோணும். பட் சம்டைம்ஸ் அந்த கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணிடுவோம். சம்டைம்ஸ் வந்து எங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு கிரேவிங்ஸ் இருக்கும். எங்களோட ஃபேவரட்டான ரெஸ்டாரண்ட் வந்து ரேஸ் கோர்ஸில் தான் இருக்குது, விச் இஸ் வளர்மதி ரெஸ்டாரண்ட். நிறைய பேர் இந்த ஸ்பாட் வந்து ஓவர் ஹைப்டு அப்படின்லாம் சொல்லுவாங்க. மேபி ஃபார் எங்கள் 2 பேருக்கும் இந்த ஃபுட் ரொம்ப பிடிக்கும். என் ஹஸ்பண்ட் வந்து சப்போஸ் ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறான்னா எனக்கு வளர்மதி போகணும் அப்படின்னு தான் சொல்லுவார். அங்கே போய் மட்டன் பிரியாணி வாங்கி ஒரு சிக்கன் பள்ளிப்பாளையம் ஒரு கல் தோசை வாங்கி சாப்பிட்டுட்டு வந்தோம். ஒரு மாதிரி கம்ப்ளீட்டாக இருந்துச்சு. அந்த ஃபுட் வந்து ட்ரூலி ஹீல்ஸுங்கிறது வந்து இந்த பிளேஸில் நடக்கும். இங்கே வந்து கடை சின்னது தான், டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி கூட்டமாக தான் இருக்கும். எனக்கு வந்து யார் என்ன சொன்னாலும் நான் வளர்மதியோட டை ஹார்ட் ஃபேன் அப்படிங்கிறதுல வந்து மாற்றவே முடியாது. அதை நீங்கள் இன்னும் ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக போய் அங்கே ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் இது சாப்பிட்டதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி நல்ல பிரியாணி சாப்பிட்டு ஒரு டெசர்ட் சாப்பிட்டே ஆகணும். இந்த ஃப்ரூட் ஷாப் ஆன் கிரீம்ஸ் ரோடுங்கிற இந்த கடை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே ஒரே ஐட்டம் தான், வெனிலா ஐஸ்கிரீம் வித் ஃப்ரெஷ் கட் மேங்கோ சீசன் வந்தாச்சு. அண்ட் இந்த காம்பினேஷன் இஸ் மை மோஸ்ட் ஃபேவரட். அதை சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம வீடியோட எண்டுக்கும் வந்துட்டோம். எங்களோட டேவும் சூப்பராக எண்டாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப 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 நன்றி. ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் டு ஆல் ஆஃப் யூ.